முழுமையாக குறிக்க தெரிய வேணும். ஒழுங்காக தான் நீங்கள் எல்லாரும் பிள்ளைகள். இதய அறைகளை 4 வகையாக பிரிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய இதயத்தில் எத்தனை அறைகள்? 4 அறைகள். எத்தனை அறைகள்? மேல 2 சொல்லுவோம் சோனை அறைகள். மேல 2, கீழே 2 அறைகளும் இதய அறைகள். கீழே 2, மேல 2 அறைகளும் சோனை அறைகள், கீழே 2 அறைகளும் இதய அறைகள். ரைட், கவனிங்களா? எல்லாரும் நீங்க இப்ப படிக்கிற மாதிரி கையொருக்கா மாத்தி வைங்க. இந்த மாதிரி கை எப்படி மாத்தி வைங்க வச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் இடது பக்கம். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கையை மாத்தி வச்சுதான் வலப்பக்கம் இடப்பக்கம் பார்க்கணும். சொல்லுங்க. இப்ப இது யாரு? இடது சோனை அறை. சொல்லுங்கடா. இடது சோனை அறை. இது யாரு? வலது சோனை அறை. இது யாரு? இடது இதய வரை. இவர் யாரு? வலது இதய வரை. விளங்கிச்சா? எப்படி சொல்லுங்க? கை மாத்தி பிடிங்க எல்லாரும். இவர் யாரு? இடது சோனை அறை. இவர் வலது சோனை அறை. இவர் இடது இதய வரை. இவர் வலது இதய வரை. 4 அறையும் விளங்கிச்சா? 4 அறையும் விளங்கிச்சுதா? நான் 4 அறையும் இதில் குறிக்காம ABCD பூரா அப்ப எழுத ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. ஏ சொல்லுங்க. இடது சோனை அறை. பி வலது சோனை அறை. சி இடது இதய வரை. டி வலது இதய வரை. அப்ப 4 அறைகளும் குறிக்க தெரியுமா? நல்லா விளங்கி எல்லாருக்கும். ரைட். 2வது முக்கியமான குருதி குழாய்கள் இருக்கு. இடது இதய வரைக்குள்ள இருந்து குருதியை கொண்டு போற இந்த முக்கியமான குருதி குழாய்க்கு பெயர் தொகுதி பெருநாடி. சொல்லுங்க. என்னது? தொகுதி பெருநாடி. என்ன பெருநாடி? இவர் யாரு? தொகுதி பெருநாடி. எங்க இருந்து குருதியை கொண்டு போவாரு? இடது இதய வரைக்குள்ளே இருந்து. இடது இதய வரைக்குள்ளே ஒட்சியேற்றப்பட்ட குருதி காணப்படும். என்ன குருதி? ஒட்சியேற்றப்பட்ட குருதி. அதான் கலங்களுக்கு தேவை. அந்த குருதி தொகுதி பெருநாடிக்குள்ளாலதான் இப்படி பின்பக்கத்தால இதா இருப்பாங்க. கீழே முக்கியமான உறுப்புகள் வரைக்கும் போகுது. அப்ப இடது இதய வரைக்குள்ள இருந்து குருதிய உடல் முழுவதும் கொண்டு செல்லும் நாடியது தொகுதி பெருநாடி. யார் பிள்ளைகள்? அடுத்தது வலது இதய வரைக்குள்ள இருந்து ஒட்சியிறக்கப்பட்ட குருதிய சுவாச பைக்கு கொண்டு போற இந்த நாடிக்கு பெயர் சுவாசப்பை நாடி. என்ன நாடி? என்ன நாடி பிள்ளைகள்? சுவாசப்பை நாடி. அதுல 2 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. இவர் இடது பக்கம் போறபடியா இவருக்கு பெயர் இடது சுவாசப்பை நாடி. இவர் வலது பக்கம் வாரபடியா இவருக்கு பெயர் வலது சுவாசப்பை நாடி. சொல்லுங்க. வலது இதய வரைக்குள்ள இருந்து ஒட்சியிறக்கப்பட்ட குருதிய சுவாசப்பைக்கு கொண்டு செல்ற இந்த பிரதான நாடிக்கு என்ன பெயர்? சுவாசப்பை நாடி. இடப்பக்கம் பிரிஞ்சா இடது சுவாசப்பை நாடி. வலப்பக்கம் பிரிஞ்சா வலது சுவாசப்பை நாடி. கிளியரா? அடுத்த கலங்கள்ல போய் என்ன நடக்கும்? ஒட்சனை இறக்கிட்டு கழிவு குருதிய ஒட்சி இறக்கப்பட்ட குருதிய உடற்கலங்கள்ல இருந்து 2 பேர் இதயத்துக்கு கொண்டு வருவாங்க. அதுல மேற்பகுதியிலிருந்து வாரவர் இவருக்கு பெயர் மேற்பெருநாளம். என்ன நாளம்? என்ன நாளம்? இதயத்துக்கு கீழே உள்ள பகுதியிலிருந்து வாரவர் இவருக்கு பெயர் கீழ்பெருநாளம். என்ன நாளம்? இவங்க 2 பேரும் உடற்கலங்கள்ல ஒட்சனை இறக்கிட்டு ஒட்சீரகப்பட குருதிய இந்த இடத்துக்கு என்ன பெயர்? வலது இதய வரை கொண்டு சேர்ப்பாங்க. வலது இதய வரை கொண்டு வருவாங்க. யார் யாரு? மேற்பெருநாளம், கீழ்பெருநாளம். சொல்லுங்க. இப்ப பிரதான
குருதி குழாய்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. இடது இதய வரைக்குள்ள இருந்து ஒட்சியேற்றப்படக்கூடிய உடல் முழுவதும் கடத்துற பிரதான நாடிக்கு என்ன பெயர்? தொகுதி பெருநாடி. சொல்லுங்க பிள்ளையா. இடது இதய வரைக்குள்ள இருந்து ஒட்சியேற்றப்படக்கூடிய உடல் முழுவதும் கொண்டு செல்லும் நாடிக்கு என்ன பெயர்? வலது இதய வரைக்குள்ள இருந்து ஒட்சியிறக்கப்படக்கூடிய சுவாச பைக்கு கொண்டு போற இந்த நாடிக்கு என்ன பெயர்? சுவாச பை நாடி. இந்த நாடி ரெண்டு கிளைகளை உடைங்க. இடப்பக்கம் போறவர் இடது சுவாசப்பை நாடி, வலப்பக்கம் போறவர் வலது சுவாசப்பை நாடி. வலப்பக்கம் போறவர் வலது சுவாசப்பை நாடி. திரும்ப ஒருக்கா. வலது இதய வரைக்குள்ள இருந்து ஒட்சியேற்றப்படக்கூடிய சுவாசப்பைக்கு கொண்டு போற இந்த நாடிக்கு என்ன பெயர்? சுவாசப்பை நாடி. இடப்பக்கம் போறவர் இடது சுவாசப்பை நாடி, வலப்பக்கம் போறவர் வலது சுவாசப்பை நாடி. அடுத்தவர் இந்த 3 வேல்வுகள் இருக்கு. ஒன் வே ரோட் பார்த்துருக்கீங்களா? போகலாம், வர முடியாது, போகலாம். அந்த மாதிரி இதய வரைக்குள்ள இருந்து, அதாவது சோனி அறைக்குள்ள இருந்து குருதிய இதய வரைக்கு கடத்த விடும், இதய வரைக்குள்ள இருந்து திரும்ப மேலே போக விடாது. இப்படி 3 வேல்வுகள் இருக்காங்க. இந்த வேல்வுக்கு பெயர் இடப்பக்கம் இடது சோனி அறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வால்வுக்கு பெயர் இருகூர் வால்வு. என்ன வால்வு? தம்பி போட பாருங்க. இடது சோனி அறைக்குள்ள இருந்து இடது இதய வரைக்குள்ள குருதிய கொண்டு செல்ல விடும், இதய வரைக்குள்ள இருந்து சோனி அறைக்குள்ள திரும்ப குருதிய போக விடாது, கீழே வர விடும், மேலே போக விடாது. வலப்பக்கம் உள்ள இந்த வால்வுக்கு பெயர் முக்கூர் வால்வு. என்ன வால்வு? என்ன வால்வு? முக்கூர் வால்வு. என்ன வால்வு? இடது சோனி அறைக்கும் இடது இதய வரைக்கும் இந்த வால்வுக்கு என்ன பெயர்? இருகூர் வால்வு. வலது சோனி அறைக்கும் வலது இதய வரைக்கும் இந்த வால்வுக்கு என்ன பெயர்? முக்கூர் வால்வு. என்ன வால்வு? அதே மாதிரி தொகுதி பெருநாடியின் ஆரம்பத்திலையும் தொகுதி பெருநாடியின் இந்த ஆரம்ப பகுதியிலையும் தொகுதி பெருநாடியின் இந்த ஆரம்ப பகுதியிலையும் இங்கேயும் ஒரு வால்வு இருக்கும். இந்த இடத்துல இந்த வால்வும் அரைமதி வால்வுகள். என்ன வால்வுகள்? தொகுதி பெருநாடியின் ஆரம்பத்திலையும் சுவாசப்பை நாடியின் ஆரம்பத்திலையும் காணப்படுற இந்த வால்வுக்கு என்ன பெயர்? அரைமதி வால்வுகள். என்ன வால்வுகள்? குருதிய போக விடும், திரும்ப கீழே வர விடாது, உள்ள போக விடும், திரும்ப கீழே வர விடாது. எத்தனை வகையான வால்வுகள் இருக்கு? 3 வகையான வால்வுகள். சொல்லுங்க, எத்தனை வகையான வால்வுகள்? இவருக்கு என்ன பெயர்? அரைமதி வால்வு. என்ன வால்வு? இவருக்கு என்ன பெயர்? அரைமதி வால்வு. என்ன வால்வு? அரைமதி வால்வு. ரெண்டு வால்வுக்கு என்ன பேர் பிள்ளையர்? அரைமதி வால்வு. என்ன வால்வு? 3 வால்வு எனக்கு திரும்பி சொல்லுங்க. இடது சோனி அறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில இருக்கிற இந்த வால்வுக்கு என்ன பெயர்? இருகூர் வால்வு. வலது சோனி அறைக்கும் வலது இதய வரைக்கும் இந்த வால்வுக்கு என்ன பெயர்? முக்கூர் வால்வு. தொகுதி பெருநாடியின் ஆரம்பத்திலையும் சுவாசப்பை நாடியின் ஆரம்பத்திலையும் இருக்கிற இந்த வால்வுக்கு என்ன பெயர்? அரைமதி வால்வு. எத்தனை வால்வுகள் அப்ப? 3 வால்வுகள். இருகூர் வால்வு, முக்கூர் வால்வு, அரைமதி வால்வு. என்ன வால்வு? 3 வால்வு விளங்கிச்சாங்க. அடுத்த பாருங்க, இதயத்தின் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முக்கியமான விட தான். அதை விட இதை சொல்லலாம், இதயவரை பிரிசுவர். அதெல்லாம் 9ஆம் ஆண்டு சிலபஸ்ல இல்லை. இதயவரை பிரிசுவர், இதில் நடுவில் சோனியரை பிரிசுவர், அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. அடுத்த முக்கியமான ஒரு நாடி நாளம் இருக்கு, அதை பாருங்க.
முக்கியமான ஒரு நாளம். இந்த இருக்காரு ஒழுங்கு அவதானிங்க இருக்கா. இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கமும் 2, மொத்தம் 4 பேர் இருக்கா. அது யாருண்டா சுவாச பையில குருதி ஒக்சியேற்றப்பட்டு நான் சுவாசிக்கிறேன் தானே, சுவாசிக்கிற போது உள்ள போற வாயு வழியில என்ன வாயு இருக்கு, ஒக்சிசன் வாயு. அதை குருதி ஏற்றுக்கொள்ளும். குருதி ஏற்றுக்கொண்டு அதுக்கு என்ன சொல்லுவோம், ஒட்சியேற்றப்பட்ட குருதி. என்ன குருதி? அந்த ஒட்சியேற்றப்பட்ட குருதிய சுவாச பையில இருந்து இதயத்துக்கு கொண்டு வர இந்த நாளங்களுக்கு பெயர் சுவாசப்பை நாளங்கள். இந்த நாளங்கள் சுவாசப்பையில ஒட்சிஜனை ஏற்றி கொண்டு இதயத்துக்கு கொண்டு வர நாளங்களுக்கு என்ன பெயர்? சுவாசப்பை நாளம். மொத்தம் எத்தனை இருக்காங்க? இந்த 2 பேருக்கும் பெயர் இடது சுவாசப்பை நாளங்கள். இந்த 2 பேருக்கும் பெயர் வலது சுவாசப்பை நாளங்கள். எத்தனை பேர் மொத்தம்? 4 பேர். இப்ப ஏல இருந்து எல் வரைக்கும் போக போறோம். பட வேண்டும் பகுதியை சொல்லணும் எல்லாரும். சரியா? என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஏ எந்த அறை? இடது சோனை அறை. பி வலது சோனை அறை. சி இடது இதயவரை. டி வலது இதயவரை. 4 அறையும் விளைவிச்சா அடுத்த குருதி குழாய்களுக்கு போக போறோம். பிரதான நாடி எது? தொகுதி பெருநாடி. என்ன நாடி? தொகுதி பெருநாடி. வலது இதயவரைக்குள்ள இருந்து ஒட்சீரகப்பட்ட குருதிய சுவாசப்பைக்கு கொண்டு போற இந்த நாடிக்கு என்ன பெயர்? சுவாசப்பை நாடி. 2 பிரிங்க. இடது சுவாசப்பை நாடி, வலது சுவாசப்பை நாடி. கலங்களை ஒட்சல் இறக்கிட்டு ஒட்சீரகப்பட்ட குருதிய மேலிருந்து கொண்டு வரவர் மேற்பெருநாளம், கீழிருந்து கொண்டு வரவர் கீழ்பெருநாளம். சுவாசப்பையில ஒட்சனை ஏற்றி கொண்டு இதயத்துக்கு கொண்டு வர இந்த 4 நாளங்களுக்கு என்ன பெயர்? சுவாசப்பை நாளங்கள். என்ன நாளங்கள்? இதயத்தில் எத்தனை வகையான வேல்வுகள் இருக்கு? இடது சோனி அறைக்குள்ள இருந்து இடது இதய வரைக்குள்ள குருதிய பாய வர்ற வேல்வு எது? இருகூர் வேல்வு. வலது சோனி அறைக்குள்ள இருந்து வலது இதய வரைக்குள்ள குருதிய பாய வர்ற வேல்வு எது? தொகுதி பெருநாடியின் ஆரம்பத்திலையும் சுவாசப்பை நாடியின் ஆரம்பத்திலையும் காணப்படுற 2 வேல்வுக்கு என்ன பெயர்? அரைமதி வேல்வுகள். என்ன வேல்வுகள்? பகுதியெல்லாம் கிளியரா இருக்கும். ரைட், வரையும் வாங்கிட்டேன்.